வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது அதிமுகவின் நிலை மிகவும் மோசமாக ஆனது திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பில்லைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது அதிமுகவை நிர்மூலமாக்க சிலர் எடுக்கும் முயற்சி ஒருபொழுதும் நடக்காது என இபிஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது தஞ்சை மாவட்டம் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், அதாவது பினிக்ஸ் பறவை போல அதிமுக மீண்டும் வெகுண்டு எழுந்து ஆட்சி கட்டிலில் அமரும் என கூறியுள்ளார். மேலும் பதவி சுகத்திற்காகவும் பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் பலர் அதிமுகவில் இருந்து மாற்று கட்சிக்கு சென்றுள்ளனர் எனவும் அவர் சாடியும் பேசியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பெருமிதத்தில் ஒரு பக்கம் தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிமுகவிலேருந்து போனவங்க அப்படின்றத சாடியும் சொல்லியிருக்காரு. மேலும் இதில் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் அதிமுகவில் மீண்டும் சேர்க்கும்படி தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் இபிஎஸ்ஸிடம் நேரடியாக கோரிக்கையும் வைத்துள்ளார்கள். அவரை கட்சியில் சேர்த்தால் டெல்டா தென் மாவட்டங்களில் அதிமுகவில் பலம் பெருகும் என்றும் கூறியுள்ளார்கள். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் பத்மா குமரேசன் கூறியதை இபிஎஸ் எந்த ஆப்ஷனையும் தெரிவிக்காமல் கேட்டுக்கொண்டது அரசியல் அரங்கில் கவனத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பெற்றிருக்கிறது. இதனால் கட்சியில் பார்த்திங்கன்னா நிலைமை மோசமாயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரக்கூடிய சூழல் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க ஒரு சில முடிவுகள் எடுக்கப் போகிறார்களா, என்ன செய்ய போகிறார்கள், ஏது நடக்கப் போகிறது அப்படின்றது பெருமிதத்தில் பார்த்திங்கன்னா அரசியலில் கவனத்தை பெற்று ஈர்த்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் என்னெல்லாம் நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் மாறுதல்கள் அப்படின்றத சற்று பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும், புரியவும் வரும். மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரிதும் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டே இருங்கள். அரசியல் சார்ந்த காணொளிகளை தினசரி தெரிந்து கொள்ள முடியும். நன்றி மக்களே.